எழுத்தாளர் திரு ராம்கி இணைந்திருக்கிறார். வணக்கம் திரு ராம்கி. திமுகவை மட்டுமல்ல அதிமுகவையும் சேர்த்து கடுமையாக சாடி பேசியிருக்கிறார் விஜய். உங்களுடைய கருத்து என்ன? ஆமா, அதிமுக எதிராக பாஜகவையும் எதிர்த்து பேசியிருக்கிறார், விமர்சனம் செய்திருக்கிறார். அதே நேரத்தில் திமுகவை பல இடங்கள்ல தீய சக்தி அப்படின்னு குறிப்பிடுறார். ரொம்ப அவர் தொடர்ந்து திமுக எதிர்ப்பு உறுதியா இருக்கிறது வெளிப்படையா தெரியுது. மற்ற கட்சியில எதிர்த்தாலும் திமுக எதிர்ப்பு ரொம்ப உறுதியா இருக்கார். அது ஒரு விஷயம். ரெண்டாவது, முக்கியமா கூட்டணி விஷயங்கள்ல பல விஷயங்கள்ல வெளிப்படையா பேசியிருக்காருன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவர் ஆரம்பத்துல அவர் விக்கிரவாண்டி மாநாட்டுல பேசும்போது ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு யார் வேண்டுமானாலும் கூட்டணிக்கு வரலாம் அப்படிங்கிற மாதிரி அவர் சொன்னார். ஆனா இன்னைக்கு ஒரு கூட்டணி யாரும் வரவில்லை, இல்ல அவர் அதை ஏற்றுக்கொள்ளுகிற நிலையில இல்லையோ இல்லன்னு தெரியல. ஆனா இன்னைக்கு தனித்து கூட போட்டியிடுறதுக்கு நான் ரெடி, நான் யாரையும் எதிர்பார்த்து காத்திருக்கவில்லை அப்படிங்கிற விஷயத்தை தெளிவுபடுத்துறார். ஏன்னா அது விசில் சின்னம் கிடைத்ததுக்கு அப்புறம் அவர் கிடைத்த ஒரு நிலைப்பாடுன்னு நினைக்கிறேன். ஏன்னா விசில் சின்னம் விஷயத்துல தேர்தல் ஆணையம் ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்தி விட்டது. தமிழக வெற்றி கழகத்துக்கு விசில் சின்னம் ஒதுக்கீடு செய்யப்படும். ஒருவேளை தமிழக வெற்றி கழகம் போட்டியிடாத பகுதிகளில் விசில் சின்னம் சுயேட்சை வேட்பாளர் ஒதுக்கப்படும் மாதிரி சொல்லிட்டாங்க. சோ அதனால ஒருவேளை தாவேகாவுடன் வேறு ஏதாவது ஒரு கட்சியோ கூட்டணி சேர்ந்தால் கூட, உதாரணத்துக்கு கை சின்னமோ மாம்பழம் சின்னம் வேற ஏதாவது கட்சிகள் சேர்ந்தால் கூட அவர்கள் போட்டியிடுற தொகுதிகளிலும் விசில் சின்னம் இருக்கும். அது பெரிய குழப்பத்தை கொண்டு வரும். சோ அதனால கூட இப்ப நீங்க இனிமேல் தாவேகா ஒரு கூட்டணியை விரும்பாவதுதான் நினைக்கிறேன். 234 தொகுதிகளிலும் வேட்பாளரை நிறுத்துவதற்கான பணிகள் இறங்கியிருக்காங்கிறத அவர் தொடர்ந்து சில விஷயங்களை தொடர்ந்து திரும்ப சொல்லும்போது புரிந்து கொள்ள முடிகிறது. அவர் குறிப்பா நாங்க ஒற்றுமையா இருங்க, நாங்கள் அறிவிக்கிற வேட்பாளரை நீங்கள் ஏற்றுக்கொண்டு களத்தில் செயல்பட வேண்டும்ங்கிற மாதிரி திரும்ப கோரிக்கையை வைக்கிறார் நிர்வாகிகள் மத்தியில. கூடவே அவங்களை எழுந்து நின்று ஒரு உறுதி கொடுக்குற மாதிரி எல்லாம் பேசுறார். அப்படி சொல்லும் போதே அவர் ஒரு திட்டத்தோட தான் இருக்காருன்னு நினைக்கிறேன். 234 தொகுதியிலும் தாவேகா சார்பாக வேட்பாளர் அறிவிக்கப்படும். அந்த வேட்பாளர்கள் அவர்கள் யார், எப்படி தாவேகாவோட எந்த அளவுக்கு தொடர்பு இருப்பாங்க, தாவேகா கட்சியில் சேர்ந்தவர்களா இல்ல வேறு யாரா என்பதெல்லாம் ஒரு பெரிய சஸ்பென்ஸ் வைத்திருக்கிறார். பட் ஆனா 234 தொகுதியிலும் வேட்பாளர் அறிவிக்கப்படும். அதை நோக்கி பிரச்சாரம் செய்வார்கள். விசில் சின்னத்தை வைக்க பிரச்சாரம் செய்வதற்கான அந்த முதல் கட்ட விஷயங்கள் எல்லாம் முடித்து விட்டார்னு நினைக்கிறேன். அவர் பிரச்சாரம் செய்வாரா இல்லையா, எப்படி செய்ய போகிறார், எதை வைத்து செய்ய போகிறார், மக்களுக்கு ஏதாவது உறுதி வாக்குறுதி கொடுப்பாரா என்னங்கிறது அது இன்னும் தெளிவு ஆகவில்லை. அது ஒரு முக்கியமான விஷயம். ஏன்னா மற்ற திமுக அதிமுக கூட்டணிகள் வாக்குறுதிகள் கொடுக்கிற விஷயத்துக்கு அடுத்த கட்டத்தில் நகர்ந்து விட்டன. இவர் இனியும் முதல் படியில் தான் இருக்கிறார். சோ அதனால நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும்னு நினைக்கிறேன். நன்றி திரு ராம்கி, இணைப்பில் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு.